வாங்க எது எப்படில இன்னைக்கு பாரம்பரிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஸ்வீட்டான ரெசிபி தாங்க, நல்லா ஹெல்தியும் கூட. பழ கச்சாயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சுயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழைப்பழம், அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா இல்ல, கோதுமை. இது வெல்லம் கொஞ்சம் எனக்கு கரைஞ்ச கன்சிஸ்டன்சில இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா திக்கா பாகு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது நீங்க வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது நல்லா மணமா இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிட்டேன். இந்த ரவைய வெதுவெதுப்பான பால்ல நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறி இருந்தா மாவு பிசையும் போது நல்லா இருக்கும். ஸோ அதனால வெதுவெதுப்பான பால்ல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஊறுறதுக்குள்ள நம்ம பழம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழமா எடுத்திருக்கேன். நம்ம கனிஞ்ச பழம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சிரமமா இருக்கும். ஒரு இதுல நான் இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கப் மாவுக்கு நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப தண்ணி ஊத்தி ஜீரா மாதிரி காய்ச்சிட வேண்டாம். கொஞ்சமா இது இலகி இருந்தா போதும். வாழைப்பழத்தோட சேர்ந்து நல்லா மேஷ் ஆகும்போது அதுவே தண்ணி விட்டுரும். இப்ப நான் உங்களுக்கு மேஷ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, நான் தண்ணி எதுவுமே ஊத்தல. அந்த வாழைப்பழத்துல இருந்த தண்ணிக்கே இப்படி இது மாதிரி நல்லா குழஞ்சிருச்சு. இதுல நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருந்த ரவையோட மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். பத்தாததுக்கு நம்ம இன்னமும் பால் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கலந்து பார்த்துட்டு என்ன கன்சிஸ்டன்சின்னு காமிக்கிறேன். பாருங்க, இப்ப நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுல நான் தண்ணியோ இல்ல வேற எதுவுமே ஆட் பண்ணல. இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அதனால நான் இதுல மறுபடியும் ஒரு டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது இட்லி மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டோம்னா அப்ப ப்ரூஃப் ஆக ஆரம்பிச்சிரும். மாவு பொது பொதுன்னு ஆயிட்டே இருக்கும். சோ இப்ப உடனே நம்ம சுட போறோம், அதனால நான் இப்ப ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே நான் இந்த ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, எதுவும் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுல இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கு. நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதை சுட்டு எடுக்கிறதுக்கு நான் பணியாரக்கல் வச்சிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிருக்கேன். நெய் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் நம்ம ஃபுல்லா ஊத்த வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு ஊத்தினா போதும். ஏன்னா இது பொங்கி வரும் லைட்டா. ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். பாருங்க, இது நான் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். இது லைட்டா ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம சர்க்கரையும் பழமும் போட்டிருக்கனால சீக்கிரமா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால மெதுவா திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம மூடி வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பிடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆகணும். எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியா வரும். இப்ப நம்ம எண்ணெய் கம்மியா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யறது ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பை பாய்.